தோசை மாவு இருக்கா? அதே மாவுல ஒரு சூப்பர் டேஸ்டி குயிக் ரெசிபி செய்யலாமா? இன்று பார்க்க போகுது கலர்ஃபுல் டேங்கி டொமேட்டோ தோசை ரெசிபி. இந்த டொமேட்டோ தோசை செய்ய தோசை பேட்டர் 1 கப் நல்ல காய், பழுத்த 2 தக்காளி, சிறிய வெங்காயம், பச்சை மிளகாய், சிறிது இஞ்சி வேண்டும். முதல்ல தக்காளியை நல்லா வாஷ் பேச்சு ரஃபா கட் செய்யுங்க. பிறகு மிக்சர்ல தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்து கிரைண்ட் செய்யுங்க. இந்த பேஸ்ட் கிரைண்ட் செய்யும் போது வாட்டர் சேர்க்க வேண்டாம். தக்காளியில இருக்கும் ஜூஸ் போதும். அப்போதான் டேஸ்ட் நேச்சுரலா இருக்கும். இப்போ ஒரு பவுல்ல தோசை பேட்டர் எடுத்து அதுல டொமேட்டோ பேஸ்ட் சேர்க்கவும். பிறகு நறுக்கிய வெங்காயம், கொத்தமல்லி, சீரகம் சேர்க்கவும். தேவையான அளவு உப்பு சேர்த்து அனைத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியுங்க. பேட்டர் கன்சிஸ்டன்சி ஃப்ளோயிங் தோசை பேட்டர் மாதிரி இருக்க வேண்டும். இப்போ தோசை தவா மீடியம் ஹீட்ல சூடாக்கி சிறிது எண்ணெய் தடவி ஒரு கரண்டி பேட்டர் ஊற்றி ஸ்ப்ரெட் செய்யுங்கள். டொமேட்டோ தோசை சிறு திக்கா இருக்கும். எட்ஜுக்கல்ல ஆயில் ட்ரிசில் செய்து பாட்டம் சைடு கோல்டன் கலர் வரும் வரை குக் செய்யுங்க. பிறகு டோசாவை ஃபிளிப் செய்து மற்ற சைடு சுமார் 30 முதல் 40 செகண்ட்ஸ் குக் செய்யுங்கள். இப்போ ஹாட் டொமேட்டோ தோசை ரெடி. இதுல கோகனட் சட்னி அல்லது சாம்பார் சேர்த்து சர்வ் செய்யலாம். டொமேட்டோ தோசையில லைகோபின் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும். விட்டமின் சி அதிகம். ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. டைஜஷனுக்கும் ஹெல்ப் செய்யும். ரைட் டொமேட்டோ பயன்படுத்தினா டேஸ்ட் இன்னும் நல்லா வரும். காஸ்ட் அண்ட் தவா யூஸ் பண்ணா தோசை கிறிஸ்ப் ஆகும். சிறிது கீ சேர்த்தா ஃபிளேவர் சூப்பரா இருக்கும்.